Hey, hi Arjunpa. This is just a small gift for you on your birthday. This is a video that contains the wishes of our family members as well as our friends and their family as well. I just asked each and every one of your friends to send their birthday wishes, and everyone have just given their best ever wishes to you. And the moment I saw those wishes was really very, 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 very good. And it cannot be bought by whatever you have in your life. And these are very, very precious, and please maintain the same relationship that you have with them. And the only thing that I've done for you is that I just pinged them in WhatsApp to send you the birthday wishes. But the reply that I got was really stunning, was really memorable, and it is very good. Please do enjoy it, and please be like this forever and ever. The only thing when I saw many of the wishes was like it was you who have won many hearts. Without your behavior, without the way you behave with others, if this was not proper, these wishes would have not come like this. So enjoy your very best and be like this always. Be happy, be very patient, and of course you'll have everything in your life. And I assure you, on this birthday, I will be with you forever and ever, along with our family members, and support you to whatever you want, whatever you get, and please be like this always. Thank you, and have a wonderful video wish. Ready? 1, 2. Hey, wait. நம்ம இந்த வீடியோ விஷஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்த்டே பேபி கிட்ட அவருக்கு விஷஸ் அனுப்பிச்சவங்களை பத்தி அவரோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருங்கிறத ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். So please be ready for the rapid fire round, which is going to start in just 3, 2, 1 and go. Birthday baby, are you ready? Yeah, ready. Okay, first unga amma appa பொறுமை. Then Shivaguru சீக்கிரம் பைக் ஓட்ட கத்துக்கடா. அப்புறம் அஸ்வின் அம்மா அப்பா அஸ்வினோட அம்மா அப்பா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் குட் சப்போர்ட்டர். அஸ்வினோட பாட்டி 2 பேரு. பாட்டி வந்து சொன்னா என்னோட பாட்டி மாதிரி 2 பேருமே. அதுக்கப்புறம் ஹரி என்னோட தம்பி ஆக்டர். அவர் எல்லாம் மகத்துன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவனும் பார்க்க அப்படிதான் இருப்பான். ரஷாந்த் அண்ணா வெரி குட் டேலண்டட் மியூசிக் டைரக்டர். அப்புறம் நம்ம அஸ்வின் மை செல்ல தம்பி ஹீரோ சார். சீக்கிரம் வாங்க, நிறைய படம் பண்ணோம். ஓகே. அப்புறம் விக்கி எசக்கி அது ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட். எங்களுக்கு எப்பவுமே நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா அதை ஃபாலோ பண்றோமான்றது வேற விஷயம். ஸோ பர்ஃபெக்ட் அட்வைசர் உங்களுக்கு. குட். அதுக்கப்புறம் நம்மளோட வெங்கட் பிரசன்னா. சாரி உங்களுக்கெல்லாம் தெரியாது. இட்ஸ் பிவிஆர். ஸ்கைவாக் ஒரு பிவிஆர் மாதிரி, ஃபேஸ்புக் ஒரு பிவிஆர் தான். அது நம்ம வெங்கட் பிரசன்னா. செம. அவர் மீம் கிரியேட் பண்ணி இப்போ 400 மீம்ஸ் தாண்டிட்டாருன்னு பார்த்தேன். சூப்பர். கங்க்ராட்ஸ் பிவிஆர். அப்புறம் நம்ம பாஸ்கர் ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஆகாஷ் என்னோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. நெக்ஸ்ட் அன்பண்ணா. அவர் பேர்லயே அன்பு இருக்கு. அவர் எனக்கு ஒரு அன்பான அண்ணா. நான் பெங்களூர் போனப்போ என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. ஓகே. ஸோ எனக்கு ஆர்குட் மூலமா கிடைச்ச ஒரு சூப்பர் ஒரு பிரதர். சூப்பர். நெக்ஸ்ட் ஹரிஹரசுதன் என்னோட காலேஜ் மேட்டு. காலேஜ்ல கூட நாங்க அப்பப்போ எப்பயாவது மீட் பண்ணி பேசிப்போம். பட் ஆஃப்டர் தட் காலேஜ்க்கு அப்புறம் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆனோம். ஓகே. என்னோட படத்துல கூட அவன் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் சில இதனால நடிக்க முடியல. கவலைப்படாத மச்சான், சீக்கிரமே வா, நிறைய நம்ம படம் பண்ணலாம். ஓகே. தென் அதுல் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், கார்ட்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லையே நைட்லாம் அவ்வளோ நேரம் நாங்கள் ஜாலியாக பேசி ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்ந்து. ஓகே. அதுல் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
கூட பிறக்காத ஒரு பிரதர் மாதிரி, அவ்வளோ க்ளோஸ் எனக்கு. அவங்க ஃபேமிலியே எனக்கு அவ்வளோ க்ளோஸு மேலே. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் தினேஷ் செல்வகுமார். தினேஷ் வந்து அவன் டான்ஸர்னு தான் நான் என்னோட ஃபோனில் கூட சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அவன் ஒரு சூப்பர் டான்ஸரு. ஆனால் இப்போ அவன் பக்கத்தில் இல்லை, இஸ் இன் யூகே. என் காலேஜில் எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தினேஷ் மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் போகாத படமே கிடையாது. அது தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி, டப்பிங் படமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்து ரிலீஸ் ஆன படமாக இருந்தாலும் சரி, அப்படி சுற்றி இருக்கோம். நாங்கள் ரோட் ட்ராக்ல சேர்ந்து பண்ணாத கலாட்டாவே கிடையாது. ஸோ அதனாலலாம் நினச்சி பார்த்து நாங்கள் ஒரு வாட்டியும் ரசிச்சிருப்பேன். மச்சான் சீக்கிரம் வாடா, உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா நான் தான் லண்டன் வரணும், என்ன நீ இங்கே வர முடியாது, குடும்பஸ்தன் ஆகிட்ட. அவன் பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ரமணா சிவகுரு இவங்கெல்லாம் ஒன்றா தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். ரமணா சீக்கிரம் உடம்பு ஏற்றுறா, இப்படியே இருக்காது. ஓகே நெக்ஸ்ட் சங்கரி வந்து எனக்கு ஆர்கூட் மூலமாக கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ அந்த ஆர்கூட்லேருந்து இப்போ வரைக்குமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும் 2 பேரும். இப்போதான் அவளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, பையன் சூப்பராக இருக்கான், பார்த்தேன். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பங்காளி ராஜா அண்ணா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பங்காளி ராஜானா வேற யாரும் இல்லைங்க, திருச்சியில பங்காளி ராஜாவா இருந்தவர், எங்க லவ் குருவா சூப்பரா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பத்தி நம்மளோட பர்த்டே பேபி என்ன நினைக்கிறாரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்க, பங்காளி ராஜா பத்தி என்ன நினைக்கிறீங்க? பங்காளி ராஜா அண்ணா வந்து நான் திருச்சியில் அலோ எஃப்எம்ல தான் மீட் பண்ணேன். அதான் அலோ எஃப்எம்ல மீட் பண்ண மீன்ஸ் எங்கள் காலேஜில் அவர் வந்தார். ஸோ ஒரு கல்ச்சுரல்ஸ் மூலமாக நாங்கள் அலோ எஃப்எம்ல செலக்ட் ஆகி அவர் கூட போய் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு நல்ல அண்ணன் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்து இப்போ ரேடியோ சிட்டியில் லவ் குருவாக கலக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்களோட அந்த பிரதர்ஹுட் இன்னும் நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நான் பாபாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அதே மாதிரி அண்ணா சீக்கிரமே நான் உங்கள் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணணும், அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஓகே நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு செலிபிரிட்டி ஆர்எஸ் பிரசன்னா அண்ணா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, ஹி இஸ் தி டைரக்டர் ஆஃப் KSS கல்யாண சமையல் சாதம். ஸோ அவருக்கும் நம்மளோட பர்த்டே பேபிக்கும் என்ன ரிலேஷன், என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்க ஆர்எஸ் பிரசன்னா அண்ணா பத்தி. ஆர்எஸ் பிரசன்னா அண்ணா வந்து ஃபேஸ்புக்கில் தான் எனக்கு பழக்கம் ஆனார். அவரை வந்து நான் ஃபேஸ்புக்கில் விடாமல் துரத்தி கிட்டத்தட்ட டார்ச்சரே பண்ணேன்னு கூட சொல்லலாம். அடிக்கடி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி உன்னோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இஃப் யூ ஆர் வில்லிங் கம் அண்ட் ஒர்க் வித் மீ அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. நான் உடனே போனேன், கல்யாண சமையல் சாதம் ஆஃபீஸ் போனேன், போய் அவரோட ஒர்க் பண்ணேன். அதாவது அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தான் நான் இருந்தேன். ஆக்சுவலி மேபி அந்த ஆடியோ லான்ச் டைமில் அவர் கூடலாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய படம் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, குவெஸ்ட்ன்னு சொல்லிட்டு, சுவாமி சின்மயானந்தாவோட ஒரு பயோபிக். அந்த படத்தில் நான் அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கூடவே இருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர் தாண்டி இஸ் அ வெரி குட் ஆக்டர். நல்லா அழகாக சொல்லி கொடுப்பாரு ஆக்டர்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே, அது நிறைவேறும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங். ஸோ வெரி குட். அண்ட் ஸோ பார்த்துக்கோங்க, நம்மளோட பர்த்டே பேபிக்குள்ள ஒரு அழகான ஒரு டெடிகேட்டடான ஒரு டேரக்டர் சார் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு ஃபியூ இயர்ஸ் டுகெதர், இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நான் இந்த கொடுக்குற வீடியோல மேபி இது இவரே ஒரு செலிபிரிட்டி அவங்க கூட பேசலாம். ஸோ லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் கீப் ஆர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ, யோர் மை டியர் பர்த்டே பேபி. தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ பர்த்டே பேபியோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் யாரும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவங்க யாருன்னா டெக்கி கார்த்திக், அப்புறம் பெரிய கை அருண், விக்ரம் பவித்ரன், அப்புறம் எட்டு உதய், அப்புறம் வந்து சாந்தி தயாகர் அண்ட் கல்யாணி காரு. இந்த நிக் நேம்ஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, இதெல்லாம் சொன்னது அவர் தான். ஸோ அவர்கிட்டயே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சொல்லுங்க, நீங்க எதனால டெக்கி கார்த்திக் அப்படின்னு சொல்றீங்க? டெக்கி கார்த்திக் அது எதுக்குன்னா, அவர்கிட்ட நம்ம எந்த வித டெக்னாலஜி பற்றி கேட்டாலும் ஈஸியாக சொல்லுவார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணுமோ இல்லை டேப்லெட் வாங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கன்சிடர் கார்த்திக். ஓ, அப்போ நடமாடும் கூகுளில் உங்களோட ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே குட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கல்யாணி காரு. அவங்க வந்து இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். வெரி குட் சப்போர்ட்டர், நல்ல ஃப்ரெண்டு. ஓகே, அப்புறம் என்னங்க பெரிய கை அருண்?
பெரிய கை அருண். அது ஏன்னா இப்போ நாங்க வந்து ஆஃபீஸ் போகலைன்னா கூட ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அருண் ஒரு நாள் ஆஃபீஸ் வரலைன்னா கூட ஆஃபீஸே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஓஹோ, ஓகே அருண், உங்களுக்காக நிறைய ஐடி கம்பெனிஸ் ஓப்பனாக இருக்குது, ஸோ ட்ரை பண்ணுங்க. தென் விக்ரம், யார் அவர்? விக்ரம் பவித்ரன். நான் பவித்ரனை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் விக்ரம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது யாருங்க? சாந்தி தயாகர். தயாகர் எப்பவுமே ரொம்ப சாந்தமாக இருப்பார், அதனால தான். அது ஏன்னு தயாகர் நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. ஸோ ஆடியன்ஸ், இந்த இந்த பதில் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கானு தெரியல. ஸோ வில் டீல் இட் பர்சனலி. எட்டு உதய். அது ஏங்க எட்டு உதய்? அவர் எட்டா மனுஷ வாழ்வை பிரித்து வாழ்றவர் அவர். ஓஹோ, எப்பவுமே எட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இது தவிர வேற எதுவும் சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட சத்யா வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ளஸ் நெய்பராகவும் இருந்தான் நான் +1 படிக்கும் போது. ஸோ அதனால் நான் முக்கால்வாசி அவங்க வீட்டில் தான் இருப்பேன். ஸோ எங்கள் அம்மா வந்து டேரெக்டாக நான் இல்லைன்னா உடனே டேரெக்டாக சத்யாவுக்கு தான் கால் போகும். ஏன்னா டெஃபினட்டாக நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் வீட்லேயே இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள். அப்படிதான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவன் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்ல டேலண்டடான பையன். இப்போ கூட அவன் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னோட படத்துக்கு அவன் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதா இருந்தது. பட் ஏதோ ரீசன்ஸ்னால பண்ண முடியல. பட் டெஃபினெட்லி அவன் நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவான்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ உங்கள் கால் ஷீட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க சத்யா. நெக்ஸ்ட் கமிங் டு நம்ம சுரேஷ் வந்து எனக்கு அமேசானில் நான் ஜாயின் பண்ணும்போது, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ போகிறப்போ நான் நின்றுருக்கும் போது எனக்கு முன்னாடி நின்று இருந்தவன் தான் சுரேஷ். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்போ சும்மா புதுசாக வந்தவங்க ஏதோ கம்பெனின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி செலக்டும் ஆகிட்டோம். அதே மாதிரி ஒரு 3 மாதம் நல்லா போச்சு. திரும்ப அடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ணும்போதும் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணப்போ கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது நல்லா க்ளோஸ் ஆகி இஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட். சூப்பர். நெக்ஸ்ட் நம்மளோட யோகேஷ் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் நாங்கெல்லாம் விப்ரோ ட்ரைனிங் அப்போ ஹைதராபாத்தில் நிறைய கலாட்டா பண்ணியிருக்கோம், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். நாங்கள்லாம் சேர்ந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி போனது, நிறைய இடம் சுற்றுனது. யோகேஷ் எப்பவுமே ஒரு ஜாலியான டைப்பு. சூப்பர். நம்ம மது அண்ணா வந்து எனக்கு காலேஜ் சீனியர் அவர் ஆக்சுவலாக. ஓகே. பட் காலேஜ் சீனியருங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல்லையும் அவர் சீனியர் தான். ஸோ ஸ்கூலில் இருக்கும்போதே எனக்கு பழக்கம். அவர் ஸ்கூலில் இருக்கும்போது அவ்வளோ கொஞ்சம் ஒரு நாள் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அவர் அப்போ விளையாடி முடிச்சுட்டு வந்து உட்காந்தார். அப்போ தான் சும்மா பேசும்போது 2 பேரும் நல்லா பேசி அன்றைக்கே நல்லா ஃப்ரெண்டானோம். அதுக்கப்புறம் காலேஜ் போனால் எனக்கு ஒரு ஷாக்கு, அவர் எனக்கு சீனியராக அங்கே இருக்கார். ஸோ இன்னும் எங்களுடைய பாண்ட் இன்னும் நல்லாவே க்ளோஸ் ஆச்சு. ஸோ அவர் எனக்கு இப்போ வரைக்குமே நான் அண்ணான் தான் அவர் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு க்ளோஸான அண்ணா. ஃபேமிலியை எப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். ஸோ அவர் ஃபேமிலியுமே ரொம்ப நல்ல ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். அப்புறம் நம்ம தினேஷ் வந்து எனக்கு ஆர்குட் மூலமாக கிடைச்ச இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் நம்மளோட கார்த்திகேயன் சார் வந்து எங்கள் ஆனக்வெஸ்ட் படத்தில் நடித்தார். ஸோ அவர் தான் வந்து தப்போவன் மகாராஜ்னு ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அது வந்து அந்த ரோலுக்கான ஆடிஷனை நான் தான் எடுத்தேன். ஸோ அதனால அந்த டைம்லேருந்து ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். எங்கள் மேரேஜெல்லாம் அட்டன் பண்ணார். நான் இன்வைட் பண்ணேன்னு ஒரே ரீசனுக்காக வந்து, அதுவும் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்தது அவர் தான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் சொல்லி. ஓகே, சூப்பர். அப்புறம் ஹரிஷ் ராம் வந்து அவரும் எங்கள் ஆனக்வெஸ்டோட ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அவர் அந்த ஆனக்வெஸ்ட் படம் இதும்போது தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் அப்போவே நிறைய நாங்கள் பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓகே. அப்புறம் இப்போ அவரோட மீண்டும் ஒரு காதல் கதை படமும் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணா ஆல் தி பெஸ்ட், இன்னும் நிறைய கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணா என்னோட சைட்லேருந்தும். தென் ஸ்ரீவித்யா வந்து என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, அதாவது உன்னோட ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க எனக்கு உன் மூலமாக தான் பழக்கம் ஆனாங்க. அண்ட் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை கூட இருக்குது. 2 பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். ஆமாம். ஆனால் நிறைய சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால கங்க்ராட்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப் அட்வான்ஸ். Okay, happy married life in advance, Srividya, and tell our wishes to Vatsan as well. Also, yeah. Okay, thank you so much for your wishes. Next, Naveen Anna. நவீன் அண்ணா வந்து
அவர் ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக கல்யாண சமையல் சாதம் மியூசிக் டைரக்டர் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ஆன குவெஸ்ட் மூவிக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த கல்யாண சமையல் சாதம் மூவி அப்போ ஆடியோ லான்ச் அப்போ தான் மீட் பண்ணேன். பட் அந்த 2வது படம் அப்போது நிறையா டைம் நான் அடிக்கடி அவரை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிது. ஸோ அதனால் அவர் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவரும் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இஸ் a குட் வெல் விஷர் ஃபார் மீ. அண்ணா உங்கள் லயா குட்டிக்கு என்னுடைய ஹாய் சொல்லிடுங்க. அண்ணா நானும் என்னோட ஹாய் சொல்கிறேன். ஹாய் லயா குட்டி, சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் ஒன்று வந்து பார்க்குறோம். ஆமாம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரபாவும் வந்து எனக்கு இந்த ஆனகுவெஸ்ட் படம் மூலமாக தான் பழக்கம். நாங்கள் டைரக்ஷன் டீமில் அசிஸ்டண்ட்னா அவங்க இந்த டிஓபி டீமில் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. பட் நான் அசிஸ்டன்ட் சொல்கிறத விட அவங்க பிரபா, சந்தோஷ், தீபக் இவங்க எல்லாருமே ஒரு கேமராமேனாகவே ஒர்க் பண்ணாங்க படத்தில். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சின்சியர் பர்சன்ஸ். அதனால தான் இப்போ அவங்க செலிப்ரிட்டி ஆயிட்டாங்க. பறந்து செல்லவா படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் பிரபா அண்ட் சந்தோஷ் 2 பேருமே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது மச்சான். நீங்கள் இன்னும் நிறைய ஹைட்ஸ் போகணும். ஐ எம் வெயிட்டிங். இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், த மோஸ்ட் கியூட்டஸ்ட் அண்ட் டியரஸ்ட் ஃபேமிலி மெம்பர் நம்மளோட அர்ச்சனா அக்கா என்னுடைய அக்கா, உடன் பிறப்பு. அப்புறம் என்னோட மருமக குட்டி ஸ்ரீனிகா. ஓகே. அப்புறம் நம்ம இந்து அக்கானாலே எனக்கு அவங்க கோயில் பிரசாதம் தான் ஞாபகம் வரும். இந்து அக்கா ஹஸ்பண்டா? அதாவது இந்து அக்கானாலே அவங்க ஹஸ்பண்ட் பண்ற அந்த கோயில்ல பண்ற பிரசாதம். அப்ப கேட்டுக்கோங்க அக்கா, நீங்க ஒழுங்கா சமைக்கல அப்படிங்கறது சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொல்லவே இல்லை. ஓகே. அப்புறம் நம்மளோட கீதா சித்தி, எங்க அம்மாவுக்கு அவங்க ஒரு ரொம்ப ஃபேவரட்டான சிஸ்டர். எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற ஒரே ஆள்னு கூட சொல்லலாம். ஓகே. உங்க அம்மாக்கு ஓகே, உங்களுக்கு? எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி. சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே ஆடியன்ஸ், நம்ம இப்போ வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இஸ் டன். அண்ட் நம்ம எல்லாரும் இப்போ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த வீடியோ விஷக்காக தான். பட் நீங்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ் அண்ட் ஹாவ் அ குட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.